நமசிவாய. இறைவனை காண முடியுமா? இறைவனை பார்க்குறதுக்காக ஆப்பிள் நிறுவனத்தினுடைய அதிபதியான ஸ்டீவ் அப்படிங்கிறவர் இந்தியாவை நாடி வரதா நம்ம தகவல் கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் அவர் பாபாஜியை பார்க்க முடியாமல் அவர் மீண்டும் அமெரிக்கா சென்று ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி இன்று உலகம் முழுவதும் ஆப்பிள் நிறுவனத்தை அறிமுகம் செய்ததாக நாம் காண்கிறோம். இப்போ அவர் பார்த்தாரான்னா பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயே இருக்குது. 63 நாயன்மார்களில் யாரும் தியானம் பண்ணியோ யாரும் மந்திரம் சொல்லியோ எந்திரம் செய்தோ இறைவனை பார்த்ததாக எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கல. இப்போ இறைவனை எப்படி காண முடியும் அப்படின்னா, இறைவனை உள்ளன்போடு மெய்யான பக்தியோடு கண்ணப்ப நாயனார் போன்று அவர் கண்ணில் இரத்தம் வழிய தன் கண்ணை எடுத்து சிவபெருமானினுடைய நெற்றியில் பொருத்தியதாக நாம் காண்கிறோம். அப்படியாகப்பட்ட பக்தி வேண்டும். இறைவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பான் என்ற அதீத நம்பிக்கை வேண்டும். அவர்களுக்கு இறைவன் காட்சியளிப்பான். இப்படித்தான் இறைவனை காண முடியுமே தவிர குண்டலினி, கிரியாசக்தி, இப்படி பல வகையான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவே தவிர, எப்படி உடலுக்கு உடற்பயிற்சி தேவைப்படுகிறதோ அதே போன்று மனதிற்கும் பக்தி மார்க்கத்திற்கும் சில பயிற்சிகள் தேவை. அதற்கான பயிற்சிகள் தான் இவை அனைத்தும். இறைவனை காண்பதற்கு மெய்யான பக்தி மட்டுமே வேண்டும்.